வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். எஸ்கியூஎல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெத்தட் தான் இந்த டிஃபரண்ட் ஜாயின்ஸ். ஸோ இதில் ரீசெண்டாக இன்னர் ஜாயின்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்தணும், எந்த டேட்டா ரீட்ரீவ் பண்ணணும்னா இந்த இன்னர் ஜாயின் பயன்படுத்தலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் அவுட்டர் ஜாயின்ஸ்னா என்ன, அவுட்டர் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ், கிராஸ் ஜாயின் அண்ட் நேச்சுரல் ஜாயின், இந்த 3 டிஃப்ரெண்ட் ஜாயின்ஸும் நம்ம இந்த வீடியோ பதிவில் எண்ட் டு எண்ட் டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படி ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் ஜாயின்ஸ் நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னு கண்டிப்பாக தெரியணும். இந்த அவுட்டர் ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மோர் தென் ஒன் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய அவுட்டர் ஜாயின் நம்ம பயன்படுத்தலாம். இந்த அவுட்டர் ஜாயின்ஸில் நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அண்ட் ரைட் அவுட்டர் ஜாயின் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஜாயின்ஸுமே வந்து இட் சர்வ்ஸ் இட் ஓன் பர்பஸ். இது எதுக்காக பயன்படுத்தலாம் டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிள்ஸோடய நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அவுட்டர் ஜாயினில் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா, எந்த நேரத்தில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எனக்கு டேட்டா எல்லாமே தேவை, அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் டேட்டாவில் இந்த மேட்சிங் ரெக்கார்ட், ரைட் சைடில் இருக்கக்கூடியது மேட்சிங் ரெக்கார்டை நம்ம ரீட்ரீவ் பண்ணணும். அந்த நேரத்தில் இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரீட்ரீவ்ஸ் ஆல் ரோஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் டேபிள், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிள், அண்ட் த மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் தி ரைட் சைட் டேபிள். ஒருவேளை எந்த ரெக்கார்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆகலாம், அந்த இடத்துல நம்மளுக்கு நல் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் ஃபார் தட் காலம் ஃப்ரம் தி ரைட் டேபிள். ரெக்கார்டு எது மேட்ச் ஆகலையோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல் வேல்யூ வரும். பட் இது இப்படி தேரியை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணி இது எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் நியூ query. இப்போ இந்த டேட்டா பேஸுக்கு கீழே ஆல்ரெடி நம்ம 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் வந்து இந்த சேல்ஸ் டேட்டா பேஸ் கீழே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேல்ஸ் டேட்டான்ற டேட்டா பேஸ் கீழே நம்ம ஆல்ரெடி 2 டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் டேட்டா கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டா, இன்னொன்று வந்து ரிட்டர்ன் டேட்டா. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ரீட்ரீவ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன டேட்டா இருக்குன்னு. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு எஸ்கியூஎல் query எழுதலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் டேட்டான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சேல்ஸ் டேட்டா பேஸுக்கு கீழே இருந்து தான் இந்த 2 டேபிள்ஸ் நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். செலக்ட் ஆஸ்ட்ரிஸ்க் இல்லைனா நீங்கள் ஸ்டார்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரம் என்டையர் டேபிள் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸோ நான் இந்த இடத்துல சேல்ஸ் டேட்டா நான் டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரிட்டர்ன் டேட்டாவும் எனக்கு வேணும். ஸோ மறுபடியும் செலக்ட் ஆஸ்ட்ரிஸ்க் ஆர்எல்எஃப் ஸ்டார் அண்ட் ஃப்ரம் எந்த டேபிள் நம்மளுக்கு வேணும், ரிட்டர்ன் டேபிள், ரிட்டர்ன் டேட்டான்ற டேபிள். ஸோ இப்போ அப்படியே ரெண்டுமே நான் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் ஆல்ரெடி நம்ம டேட்டாவில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ, இந்த டேபிளில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே நம்மளால் பாட்டமில் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே ரீசெண்டாக இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த சேல்ஸ் டேட்டாவும் இந்த ரிட்டர்ன் டேட்டாவும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி பார்த்தா உங்களுக்கு எல்லாம் யூனிக்காக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டேட்டாலையும் யூனிக்காக இருக்கும். இந்த டேட்டா ப்ளஸ் இந்த டேட்டா, இந்த 2 டேட்டாவும் எனக்கு ஒரே டேபிளில் இப்போ கொண்டு வரணும். ஸோ எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேபிள் நம்மளுக்கு வேணும் சேல்ஸ் டேட்டா. அண்ட் இப்போ இந்த டேபிள் வந்து ஷார்ட்டாக மறுபடியும் நான் இந்த சேம் நேம் நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு அலையாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அலையாஸ்னா இட்ஸ் a நேம் நாட் நெசசரி ஆர் மேண்டட்ரி, பட் இஃப் யூ வாண்ட் டு ஷார்ட் திஸ் டேபிள் நேம் தென் யூ கேன் யூஸ் திஸ் அலையாஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் டேட்டா நேமுக்கு பதிலாக இதை ஷார்ட்டாக நீங்கள் எஸ்ன்னு டைப் பண்ணிக்கினாவே போதும். இது ஷார்ட்டாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இட்ஸ் ஜஸ்ட் a டூப்ளிகேட் ஆஃப் யுவர் ஆக்சுவல் டேபிள் நேம். அடுத்தது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் டைப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இப்போ செகண்ட் நேம் நமக்கு கால் பண்ணணும். செகண்ட் டேபிள் நேம் ரிட்டர்ன் டேட்டா. இதனுடைய அலியாஸ் நேம் வந்து நம்ம ஆர்ன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 டேபிளையும் நம்ம மர்ஜ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் எல்லா ரெக்கார்டும் அண்ட் ரைட் சைடில் லெஃப்ட் சைடுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தெரியும் இது வந்து ANSI ஃபார்மேட்ன்றதுனால வி ஷுட் யூஸ் ஆன் கீவேர்ட்.
ஸோ இப்போ அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டேபிள் எல்லா ரெக்கார்டும். அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேட்சிங் ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஐடி. ஸோ அப்போ அந்த 2 டேபிளினுடைய யூனிக் இது காலம் வந்து நம்ம இப்போ கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டா, அதாவது நான் இப்போ இந்த அலியாஸ் நேம் பயன்படுத்துகிறேன் எஸ், அதாவது இதனுடைய ஷார்ட் நேம் எஸ்னா இப்போ நம்மளுக்கு வந்து சேல்ஸ் டேட்டா அண்ட் காலம் நேம் வந்து ஆர்டர் ஐடி ஈக்குவல் இங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டேட்டாவுடைய டேபிள் வேணும். இப்போ ஆர் ஓஆர்ஐடி. ஸோ இப்போ query நம்ம எழுதிட்டோம். எல்லா டேட்டா ஃப்ரம் லெஃப்ட் டேபிள் அண்ட் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் ரைட் டேபிள். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய 6 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும். அண்ட் மேட்சிங் ரெக்கார்ட்னு பார்க்கும்போது 911 அண்ட் 914 அண்ட் 916. இப்போ இந்த 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ரைட் சைட் டேபிள்லேருந்து நம்மளுக்கு வரும். மீதி எல்லாம் நம்மளுக்கு 912ன்றது நல்லுன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். ஸோ எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த query அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இமீடியட்டாக பாட்டமில் உங்களால் பார்க்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஏரியா நம்மளுக்கு ஃபுல்லுமே சேல்ஸ் டேட்டா அண்ட் இது வந்து ரிட்டர்ன் டேட்டா. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இப்போ 91911ன்றது நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதனால நம்மளுடைய அவுட்புட் கிடைச்சிருக்கு. பட் வெராஸ் அடுத்த ரெக்கார்ட் பாருங்கள் 912ன்றது வந்து நம்மளுக்கு நல்லுன்னு அவுட்புட் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த ரெக்கார்டுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டேட்டாவும் இல்லை. அண்ட் அடுத்து இருக்கக்கூடியது சேம் அதே மாதிரி தான். அண்ட் ஃபோர்த் இருக்கக்கூடியது 914க்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் டேட்டா இருக்குது, நம்மளுக்கும் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எல்லா ரெக்கார்டும் ஃப்ரம் லெஃப்ட் டேபிள் அண்ட் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் ரைட் டேபிள். மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஐடி என்னென்ன மேட்ச் ஆயிருக்கா அது எல்லாமே நம்மளுக்கு இந்த பக்க டேபிள் நம்மளுக்கு. ஓகே, ஒருவேளை உங்களுடைய சினாரியோ இப்படி இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியதில் ரிட்டர்ன் டேட்டா எனக்கு எல்லாமே வேணும். அண்ட் இதுக்கான சேல்ஸ் டேட்டா எனக்கு என்னென்ன இருக்கோ லெஃப்ட் சைடில் அந்த 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும். வேறு எதுவுமே இந்த இடத்துல எனக்கு வேண்டான்னு வரும்போது யூ கேன் யூஸ் ரைட் அவுட்டர் ஜாயின். அப்போ அந்த ரைட் அவுட்டர் ஜாயின் என்னென்னா இந்த ரைட் அவுட்டர் ஜாயினை பயன்படுத்தி டேட்டாவில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் அண்ட் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் லெஃப்ட் டேபிளில் இருக்கக்கூடியதும் உங்களால் ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரீட்ரீவ்ஸ் ஆல் ரோஸ் ஃப்ரம் தி ரைட் டேபிள் and the matching rows from the left table. This is our left table and this is our right table. எல்லா ரெக்கார்டும் ரைட் டேபிள் இருக்கும். என்னென்ன மேட்சிங் ரெக்கார்டு இருக்கா இதில் இருந்து அந்த இது எல்லாமே நம்மளால கேப்சர் பண்ணி பார்க்க முடியும். மேட்ச் ஆகாத ரெக்கார்டுக்கு வந்து நம்மளுக்கு நல் வேல்யூன்னு வரும். சேம் இங்கே என்ன நம்ம query கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் என்டர் கொடுத்துட்டு இங்கே நான் அதை அப்படியே சேம் அதே இதை தான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல இந்த லெஃப்ட்டுக்கு பதிலாக அதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், இங்கே வந்து நம்மளுக்கு ரைட் அவுட்டர் ஜாயின். ஸோ இப்போ இந்த இதை நான் அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஐல் எக்ஸிக்யூட். ஸோ இம்மீடியட்டாக பாட்டமில் உங்களால் பார்க்க முடியும் ஒரு ரிட்டர்ன் டேட்டாவுக்கும் கண்டிப்பாக சேல்ஸ் டேட்டா இருக்கும். ஸோ அந்த சேல்ஸ் ரெக்கார்டுக்கும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஒருவேளை இங்கே 914 ரிட்டர்ன் டேட்டா இருக்குது, அங்கே ஒருவேளை சேல்ஸ் டேட்டா இல்லைன்னா இங்கே நம்மளுக்கு நல் வேல்யூ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் இப்போ எல்லா டேட்டாவுக்கும் நம்மளுக்கு சேல்ஸ் டேட்டா இருக்கிறதுனால வி காட் ஆல் மேட்சிங் ரெக்கார்ட். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம், இந்த ரைட் அவுட்டர் ஜாயினில் மேட்சிங் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது, ஒருவேளை எனக்கு அன்மேட்சிங் ரெக்கார்டு இருந்தால் எனக்கு கேப்சர் பண்ணி காட்டுமானா கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடியதில் ஒரு நியூ ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரிட்டர்ன் டேபிளில். ஸோ வாட் ஐ வில் டூ, இந்த ரிட்டர்ன் டேபிளில் ரைட் கிளிக் எடிட் டாப் 200 ரோஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ரெக்கார்ட் நான் ஆட் பண்ணுறேன் 1018 சந்து அனலிட்டிக்ஸ்னு போடலாம். அண்ட் ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 9120 நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதனுடைய வேல்யூ வந்து 4000. ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை ஆட் பண்ண உடனே நான் மறுபடியும் இந்த query நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸிக்யூட். இப்போ இமீடியட்டாக பாட்டமில் உங்களால் பார்க்க முடியும் இந்த சந்து அனலிட்டிக்ஸ்ன்ற 9120ன்றது நம்மளுக்கு சேல்ஸ் ரெக்கார்டில் டேட்டா இல்லை. பட் ஸ்டில் வி காட் திஸ் அவுட்புட் இயர். என்னன்னு இங்கே நம்மளுக்கு இந்த சேல்ஸ் டேட்டா வந்து நல்லுன்னு வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இதை நான் இந்த query நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 911 912 இந்த ரெக்கார்டெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ரெக்கார்ட் 916 வரையும் தான் இருக்குது. பட் இங்கே அடிஷ்னலாக இங்கே என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் டேட்டாவில் 920 பட் எந்த ஒரு சேல்ஸ் இல்லைனா ரிட்டர்ன் ஆகிருக்கக்கூடாது. இது ஒருவேளை ஏதாவது எரராக இருக்கலாம். ஸோ நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அடிஷ்னலாக ஒரு ரெக்கார்ட் நம்ம உங்களுக்கு ஆட் பண்ணி நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இது நியூ ரெக்கார்ட் which is not there in our sales data. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு கேப்சர் ஆகிடும் இந்த ரைட் அவுட்டர் ஜாயின் பயன்படுத்தும் போது. அண்ட் மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ரைட் அவுட்டர் ஜாயின் நம்மளுக்கு கொண்டு வரும்.
மேட்ச் ஆகக்கூடிய அண்ட் மேட்ச் ஆகாத மேட்சிங் அண்ட் அன்மேட்சிங் ரெக்கார்ட் ரெண்டுமே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளால் ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இமிடியேட்டாக நம்மளால் பார்க்க முடியும். தேர்ட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாயின் என்னென்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா, டேபிள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளும் சரி, இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிள் ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரே டேபிளில் டேட்டாவை எல்லாமே ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும். ஸோ ரீட்ரீவ்ஸ் ஆல் ஃப்ரம் போத் டேபிள்ஸ் வித் மேட்சிங் ரோஸ் ஷோன் வேர் பாசிபிள். ஒருவேளை மேட்சிங் ரெக்கார்டு அந்த இடத்துல இல்லைன்னா நம்மளுக்கு நல் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது எப்படி பார்க்கலாம்னா, சேம் இந்த query நம்ம என்ன எழுதியிருக்கோமோ SQL query அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் என்டர் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரைட்டுக்கு பதிலாக ஃபுல் அவுட்டர் ஜாயின் நான் டைப் பண்ணுறேன். ஃபுல் அவுட்டர் ஜாயின். இப்போ இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இமிடியேட்டாக பாட்டமில் உங்களால் பார்க்க முடியும். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா இருந்தோ அது எல்லாமே நம்மளுக்கு ஒன் சைடாகவும், அண்ட் இதற்கு என்னென்ன ரெக்கார்ட் நம்மளுக்கு மேட்ச் ஆயிருக்கா அது எல்லாமே ரைட் சைடில். ஒருவேளை மேட்ச் ஆகாத ரெக்கார்டு எல்லாமே நம்மளுக்கு நல் வேல்யூவோட நம்மளுக்கு டிஃபைன் ஆகும். அண்ட் ஒருவேளை ரைட் சைடில் நம்மளுக்கு டேட்டா இருந்து லெஃப்ட் சைடில் அதுக்கு டேட்டா இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நல் வேல்யூன்னு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுன்னா, பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஐடி மேலே தான் நம்மளுக்கு இந்த ரெக்கார்டு எல்லாமே மேட்ச் ஆகும். அந்த ஆர்டர் ஐடி தான் நம்ம இங்கே ஈக்குவலன்ட் ஃபார்முலா மெத்தட் கொடுத்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஆன் கீவேர்டில். இன்னொரு முக்கியமான ஒரு ஜாயின் இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, கிராஸ் ஜாயின். இந்த கிராஸ் ஜாயின் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். சினாரியோ பேஸில் தான் இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். பட் இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நோ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் ஜாயினிங் டேபிள். இந்த கிராஸ் ஜாயின் நீங்கள் பயன்படுத்தணும்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனும் இல்லை. த நம்பர் ஆஃப் ரோஸ் தட் ரிசல்ட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு தி டேபிள். ஸோ டோட்டல் ரோஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கா அது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரே டேபிளை நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ ஈச் ரோ டேபிள்ஸ் கம்பைன் வித் ஈச் ஆஃப் அனதர் டேபிள். ஸோ அதான நீங்கள் எக்ஸாம்பிளாக இங்கே நம்ம பயன்படுத்தும் போது தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, என்டர் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்தெந்த டேபிள் நம்ம கம்பைன் பண்ணுமா அதனுடைய சேல்ஸ் டேட்டா அண்ட் கிராஸ் ஜாயின் அண்ட் அனதர் டேபிள் ரிட்டன் டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட். இப்போ நல்லா கவனிச்சா தெரியும், ரிட்டன் டேட்டாவில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ஸோ ஒரு ரெக்கார்டுக்கும் நம்மளுக்கு இந்த சேல்ஸ் டேட்டா வந்து இருக்கக்கூடிய அந்த 6 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளாக 911 ரிட்டர்ன் ஐட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம் நம்மளுக்கு இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும் பாருங்கள். 911, 912, 913 இதே மாதிரி ஒரு ரிட்டர்ன் டேட்டாக்கும் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் டைம் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். கிராஸ் ஜாயின்ஸ் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்ல. சினாரியோ பேஸில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று நேச்சுரல் ஜாயின்ஸ். இந்த நேச்சுரல் ஜாயின்ஸ் வந்து MS SQLல சப்போர்ட் ஆகாது. பட் நேச்சுரல் ஜாயின் வந்து சிமிலர் டு இன்னர் ஜாயின். பட் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த நேச்சுரல் ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் டூப்ளிகேட் காலம்ஸ். இன்னர் ஜாயின் நம்ம பயன்படுத்தும் போது எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு வரும். பட் ஆனால் இந்த நேச்சுரல் ஜாயின்ஸ் நம்ம பயன்படுத்தினோம்னா இட் அவாய்ட்ஸ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ், இட் கிவ்ஸ் ஒன்லி த யூனிக். ஆனால் இந்த மைக்ரோசாஃப்ட் SQL வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ஜாயின்ஸ் அதிகமாக நம்மளுக்கு சப்போர்ட் ஆகாது. பட் ஆனால் இது ஒராக்கல்ல அதிகமாக நேச்சுரல் ஜாயின்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். பட் SQL டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். நம்ம வரக்கூடிய வீடியோ பதிவில் அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.